விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாக்யலட்சுமி சீரியலில் கோபி குடும்பத்திற்கு ராதிகா கொடுக்கும் டார்ச்சரால் ராதிகா கன்சீவ் ஆகியிருக்கும் விஷயத்தை எல்லோரிடமும் எப்படி சொல்வதென்று கோபி தயங்க, ஆனால் ராதிகாவோ எல்லோரிடமும் இந்த விஷயத்தை சொல்லியாகணும்னு அடம்பிடிக்க குடும்பத்தினர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை ஓபன் பண்ண வருகிறார் கோபி. இதை கவனித்த ஈஸ்வரி உண்மையை சொல்ல விடாமல் கோபியை தடுக்கிறார். ஆனால் ராதிகாவின் வற்புறுத்தலால் மகன்கள், மகள்கள், மருமகள்கள் என மொத்த குடும்ப டீமையே வரவழைக்கிறார் கோபி. திக்கி திணறி விஷயத்தை உடைக்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமில்லை என்று சொல்லி ஈஸ்வரி எண்டுகாட் போடுகிறார். இதெல்லாம் கால் மேல் கால் போட்டு ரசிக்கிறார் பாக்யா. பொறுமை இழந்த பசங்களும் எங்களுக்கு வேலை இருக்கிறது என்று போக உங்க அப்பா திரும்பவும் அப்பாவாக போகிறார் என்கிற உண்மையை போட்டுடைக்கிறார். குடும்பத்திற்கு முன்பு கோபி தலை குனிந்து நிற்க பசங்க ஏதாவது சொல்லிவிடப் போகிறார்களே என்று கோபிக்கு சப்போர்ட்டாக வரும் பாக்யா, கோபி மேல் எந்த தவறும் இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயமா, விடுங்கள், கோபியை தவறாக பார்க்காதீர்கள் என்று சப்போர்ட் செய்ய ஈஸ்வரியோ இந்த குழந்தை வேண்டாம் என்று கோபியிடம் கூறுகிறார். இதனை பார்த்த பாக்யாவின் மாமனார், கோபி செய்த தவறால் தனிமரமாக இருக்கும் மருமகளுக்கு ஒரு துணை வேண்டும், இப்படியே இருந்தால் பாக்யாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்று பழனிசாமியை பாக்யாவிற்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்கிறார். இவரின் முயற்சிக்கு எழிலும் சப்போர்ட் செய்து அதற்கான முயற்சியில் இறங்கப் போகிறார். கடைசியில் எனக்கு கல்யாணம் வேண்டாம், பழனிசாமி எனக்கு ஒரு சிறந்த நண்பர் என்று பாக்யா சொல்ல சீரியலின் கதையை இப்படி முடிக்கப் போகிறார்களாம்.